நீங்க எதையும் பத்தி கவலைப்படாத. No need to worry about anything. பேர் கெட்டுட்டா உனக்கு பிரதிபலன் கூடிருச்சுன்னு அர்த்தம். If your name is spoiled, the reward is increased. ஹல்லேலூயா. உன் பேர் கெட்டு போயிருச்சுன்னா உனக்கு பரலோகத்துல என்ன கிடைக்கும்? உங்கள் மேல் இல்லாதவைகளை சொல்வார்களானால், பழி போடுவார்களானால் உங்களுடைய பலன் பரலோக ராஜ்யத்திலே. நல்லா போல்டா சொல்லுங்க. அழுதுகிட்டே சொல்றீங்களா? சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பரலோகத்துல உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. Rejoice and be glad. There is a reward in your heaven for you. உன் பேரை கெடுத்துட்டான்லாம் பயப்படாத. Don't fear, your name is spoiled. என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்டான். One person came to me and asked. கன்வென்ஷன்ல ஒரு விசுவாசி. In a convention, one believer. நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டா போகும். ஸ்டோரி it will go in an interesting way. திடீர்னு வந்தா. Suddenly came. நீங்க அப்படின்னு கேட்டான். He said to you. நான் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. Yes, I am say what it is. துரை பிரதரா? Whether you are brother. ஆமா, நான் துரை பிரதர். Yes, I am brother. நீங்க ஊழியத்தை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களே. Many days pass, you let the ministry, someone said. என்கிட்டயே வந்து நான் ஜிப்பா போட்டு இரும்புல இருக்கிறேன். இவன் என்கிட்ட வந்து ஸ்டோரி கதையை அவுத்து விடுறான். நீங்க தானே துரைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் சொல்றான், நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க, கூப்பிட்டு வந்தவர் தான் என்னை இன்னும் அனுப்பல வச்சிருக்காருன்னு சொன்னேன். Everyone think I should go out. The person called me, he is keeping me here. உன்னை இப்படி எல்லாம் பேசுவா. They will speak like that. நீ போயிட்டம்மா, கல்யாணம் கட்டிட்டம்மா, gone married, they will say all. ஒரு நாள் நாசரேத்துல ஒரு லோக்கல்ல விசிட்டிங்ல இருக்கிறேன். One day in Nazareth. சொல்லக்கூடாது சொல்றேன். I should not say, but I am saying. சிஸ்டர்ஸ்லாம் வீட்ல உள்ள விசிட்டிங்ல இருக்காங்க. Sisters are inside house. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன். Suddenly there was. நான் வெளியே வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்றேன். In outside I am attending the phone. அண்ணா, உங்களை பத்தி ஒரு கேஸ் இப்போ புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Brother, newly one picture they have revealed about you. ஏய் சொல்ல, என்னடா பிரச்சனை? நம்மால தான் ரிலீஸ் பண்ணிட்டே தானே இருக்கான் டெய்லி ஒன்னு. Our people are every day they are publishing. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னாங்க. Someone said you have a child boy. ஏய், ஊரெல்லாம் எனக்கு எல்லா விசுவாசியும் என் பிள்ளைகள் தான். இதனடா புதுசா நீ சொல்லிட்ட? இல்ல 12 வயசுல ஒருத்தர் இருக்கானா. ஏய், அப்படின்னா நான் எந்த ஊர்ல இருந்தேன்? நம்ம ஆளுங்களை மாதிரி சிருஷ்டிக்கிறது, இந்த மண்ணை உண்டாக்கி ஆண்டவர் நினைச்சாராம், ஜீவ சுவாசத்தை ஊதுன மாதிரி சும்மா அதுவாட்டுக்கு கண்ணு மூக்க வச்சு ஜீவ சுவாசத்தை ஊதிடுவான் இவனே சர்லுன்னு. Our people, they will make out of the clay and they will breathe inside and make the something living one. இதெல்லாம் சகஜமானது. It is a normal common one. உடனே நான் அங்கேயே உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் யாரு சொன்னான்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் கம்மன் போன் வைன்னு சொன்னேன். Keep quiet. Who said I know? Put up the phone, I said. வேற ஒண்ணுமே இல்ல. Nothing is there. ஒரு ஊர்ல நான் உட்கார்ந்திருந்தேன். In a village I was sitting. ஒரு ஊர்ல ஊழியம் செய்யும் போது நான் உட்கார்ந்திருந்தேன். When I was doing the ministry in a village, I was sitting. ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்திருந்தேன். I was sitting in a easy chair. ஈஸி சேர்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? If I was sitting in the easy chair, how it will be? நல்ல சாஞ்சி இருக்கும். It will be in the leaning way. அப்போ ஒரு விசுவாசி ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. At that time, one believer brought the child. உடனே இங்க கொடு, அந்த பிள்ளையை கொடுன்னு சொன்னேன். Then I said, give me that child. நான் ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு அந்த பிள்ளையை தூக்கின உடனே அவன் எங்க நின்னா? எங்க நிப்பா? ஏன் மேல நிக்கிறான்? When I was taking or carrying a child, that child will be upon me. இது அங்க ஒருத்தன் விசுவாசி பார்த்தாங்க. That thing, one believer there, he saw that. இவன் கட்டி விட்ட கதை அது எப்படி அவர் பயங்கரமான ரவுடியாச்சே, மோசமான ஆளாச்சே, எப்படி குழந்தை இவர் தூக்கவே மாட்டாரு, ஒரு பிள்ளையும் தொடவே மாட்டான இந்த ஆளு, அது எப்படி தூக்கி நெஞ்சில வச்சான். அவ்வளவுதான், ஸ்டார்டிங் ஆயிடுச்சுங்க. That the story was built by him. He'll be in this way how he carried the child. பாஸ்டர் டான் இப்படி தான் ஒரு நாள் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு. When Pastor Dan was preaching in his church, one woman came. ஒரு கை குழந்தை தூக்கிட்டு வந்துச்சு. Brought the child. அது வாட்டுக்கு நேரா உள்ள வருது. Directly came inside. எல்லாரும் உட்கார சொல்றாங்க. Everyone next. அவரு சிட்டுங்கறாரு, எங்க சிட்டு? அது நேரா இங்க வந்துருச்சு. He also saying sit but directly came. என்னன்னு கேட்டாரு. What he asked? என்ன நீங்க பாட்டுக்கு இங்க வந்து ஊழியத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு பதிலே நீங்க சொல்லலையாரு. Whether you came here sitting in the ministry, you are not giving the answer for this child. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வாட்டினார், எங்க வாட்ட? அவ தெளிவா சொல்றா, நீங்க பாட்டுக்கு பிள்ளையை பொத்து விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு உடனே அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ்லாம் ஹலோ ஸ்டாப்
பிரீச்சிங் நிப்பாட்டு, குழந்தைக்கு பதில் சொல்லுட்டான். Every American over there said to stop preaching, give the answer for the child. எப்படி இருக்கும்? How it will be? இவருக்கு ஒண்ணுமே ஓடல. என்னடா இது? ஒரு தரிசனம் கூட கிடைக்கல இப்படி ஒருத்தி வருவான்னு. There was no vision. சொப்பனமும் எவனும் சொல்லலையே. நம்மால தான் சொப்பனம் தரிசனம் சொல்லுவான், ஒருவேளும் சொல்லாம போயிட்டான். நமக்கும் கிடைக்கல. இவ திடீர்னு வந்துட்டாளே. இவ யாருன்னே தெரியல, விசுவாசியே இல்லையே. She is not a believer. No one said through the vision or dream she will come. அவ அதுக்குள்ள பிள்ளைய வச்சுட்டு சர 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 சரன்னு கோபத்துல போன மாதிரி எஸ்கேப் ஆயிட்டா. Leaving the child in the angry way, she escaped. பாட்டி வெளியே போயிடுச்சு. Party went out. இருந்த 40 விசுவாசியும் ஸ்டாப் போதும், அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு நீ நாளை அடுத்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போயிட்டான். எல்லாரும் எழுந்துச்சு போயிட்டான். இவர் பார்த்தாரு, இது என்னடா இது? அதுக்குள்ள இது உயின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது என்னடா இது? நான் வந்தது அப்போஸ்தல ஊழியம், இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ ஒருத்தி வந்தா, பிள்ளைய கொடுத்தா, போயிட்டு அவளை நின்று தகராறு பண்ணா கூட பரவாயில்ல, அவளும் போயிட்டா. இந்த குழந்தை இவனுக்கு அவ்வளோ வரும், இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்கிறான். இவனும் எழுந்துச்சு போயிட்டான். எல்லாரும் ஏன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பிள்ளை அழுகுது. என்னத்தையாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன செய்வீங்க? இதுவரை எப்படி நடக்கவில்லை அப்படிங்கிறீங்களா? அவர் 2 நாள் அந்த பிள்ளைய வச்சிருந்தாராங்க. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு பால் வாங்கி ஊற்றிக்கிட்டு அது கத்தும் போதெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா 2 நாள் கழிச்சு அந்த பொம்பளை வந்துட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன். ஒரு சிலர் சொன்னாங்க உங்க பேரை கெடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் கொடுத்தேன், குழந்தைய கொடுன்னு வாங்கிட்டு ஓடி விட்டான். உன் பேரை கெடுக்கிறதுக்கு என்னன்னாலும் ரிலீஸ் பண்ணுவான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லாஸ்ட் இயரோட உன் பேரை கெடுத்த சப்ஜெக்ட் க்ளோஸ். இந்த வருஷம் உன் பேரை பெருமைப்படுத்துற சாப்டர். ஹல்லேலூயா. பவுல் வந்து ஒரு தீவுல போய் ஒதுங்கினான். என்ன தீவு? மெலித்தா தீவு, மால்டா. அங்க போய் கரை சேர்றான். அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவனும் கொஞ்சம் விறகு போட ஒரு பாம்பு வந்து இவன் கையை பிடிச்சிச்சு. பாம்பு கையை கடிச்சிருச்சு. இவன் இயேசு நாமத்துல போனா பொத்துன்னு போய் அது தீல விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப ப்ளூ ஆயிடுவான், இப்ப நுர தள்ளிடுவான், இப்ப இவன் விழுந்துருவான், இவன் செத்துருவான். இவன் கப்பல் யாத்திரையெல்லாம் தப்பி வந்தான், ஆனா கொலை பாதகன். அதனால தான் பாம்பு கரெக்டா கடிச்சிருச்சுன்னு சொன்னான். அதனால இவன் நிச்சயமா கொலை பாதகன், இதுல சந்தேகமே இல்லைன்றான். அப்போஸ்தலர் 16:17. 16:17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து மன்னிக்கவும். அப்போஸ்தலர் 28:4-5, 4-5-6. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. எப்படி? யார் சொன்னது? அந்த தீவுல இருக்கிற அவ்வளவு பேரும் சொல்லிட்டான் இவன் கொலைபாதகன். எல்லாரும் சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரத்தை செத்துருவான் பாருங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், விஷமே ஏற மாட்டேங்குது. பாம்பு கடிச்சதனுடைய விஷம் வேலை செய்ய மாட்டேங்குது. ப்ளூ ஆக மாட்டேங்கிறான். நுரை தள்ளி செத்து போயிருவான்னு பார்த்தா நுரை தள்ள மாட்டேங்குது. அவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு போல்டா நின்னுட்டு இருக்கிறான். அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. இப்போ அவ்வளவு வெறும் கொலைபாதகன் சொன்னவன்லாம் சொல்றான் இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவன் கடவுளா இருப்பானோ. எப்படி? வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். உன்னை கொலைபாதகன் சொன்னவெல்லாம் உன்னை கடவுளுடைய பிள்ளைன்பா, நீதான் கடவுள்னு சொல்லுவான்.
will say that you are the son of God. இதுதான் சத்தியம். It is a truth. உனக்கு விரோதமா யாரெல்லாம் எப்படி எப்படி பேசினாங்கிறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி கர்த்தர் உன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வைப்பார். You are keeping in your mind who not did any what are the evil say for you, but God says that he will change that and he will say you are a son of God. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? Today how many of us are believing the word of God? உன்னை பத்தி பலரும் பல விதங்கள்ல சொல்லலாம், அதை பத்தி கவலையப்படாது. About you many will speak in many ways, so don't worry about that. இயேசுவ போஜன பிரியன்னு சொன்னான். They said Jesus is a glutton. மதுபான பிரியன்னு சொன்னான். He was a wine piper. பிசாசுகளின் தலைவன் சொன்னான். He was the leader of devil, they said. வேசியின் மகன் சொன்னாங்க. The son of the harlot, they said. இப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா? Whether they said or not. ஆனா எல்லாரும் பார்க்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தரித்துக் கொண்டார். For the seeing of all, he was put on the name of all. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். When he was hanging upon the cross, the centurion said, truly he is a son of God. மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன். Truly he is a man of God. இதுதான் இயேசுவை பத்தி கடைசியில சிலுவையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். This is the final word said about Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் பலரும் பல விதங்களிலே பேசலாம். ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தின தேவன் நம்முடைய தேவன். Beloved child of God, many will speak anything about you, but our God is a God who made the name of the Abraham great. உலகம் உன்னை பத்தி பலரும் பல விதங்களிலே பேசலாம். World may speak anything about anything. கர்த்தர் உன்னை பத்தி என்ன பேசுறாருன்னு பாரு. But see what the God is speaking. பரலோகம் உன்னை பத்தி என்ன பேசுதுன்னு பாரு. You see what the heaven is speaking about you. நீ பாவியாக இருந்தாய், You are the sinner. கர்த்தர் உன்னை ரட்சித்தார். God saved you. நீ தூரத்துல கிடந்தாய், You are fallen. உன்னை சமீபத்துல கொண்டு வந்தார். Brought you to close. நீ புழுதியில இருந்த, You are in the dust. உன்னை பிரபுக்களோடு உட்கார வைத்தாரு. Made you to sit among. உலகம் உன்னை பலரும் பல விதங்கள்ல பேசட்டும், அதை பத்தி கவலையப்படாத. Don't worry. Let the world to speak about you in any way. யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் கேளாதவன் போல போய்கிட்டே இரு. You let anyone to speak anything. You be as a man not hearing. என்ன நடந்துச்சு? What happened? சவுல் அபிஷேகம் பெற்று வர்றான். Saul anointed and he is returned. எல்லாரும் என்ன சொன்னாங்க? What everyone? இவனா நம்ம ரட்சிக்க போறான். Whether he is going to save you. கர்த்தர் அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்தார். Keeping him, God did the greater. கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? Looking you, what the Lord should say. என் பிரியமேன் கர்த்தர் சொல்லணும். My beloved, the God should. என் மனவாளியேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். My bride, God should. என் சகோதரியேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். Looking you, God should say. உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லணும். There is no any fault, the God should say. ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மையாக புகழ ரெடியாக இருக்கிறார். God is ready to glorify you. அதனால உலகம் உன்னை பத்தி பேசுறத பத்தி கவலைப்படாத. Don't worry. Let the world to say anything. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். Your enemy, they will speak evil against you. யாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாது. Let anyone say anything, don't worry about that. அப்படிதானே? யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம இருக்க முடியாது. அது எப்படிங்க கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? சும்மானா உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கணும். If you are sitting idle means you have to sit and weep. நீ பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிடணும். You have to throw it out and go. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது, நீ கண்டுக்கவே போயிட்டு. Righteous, they will shine forth like the sun. You should not think about anything. You should go. அப்படிதானே? கரெக்ட் தானா? Well, it is correct. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, In this year, the God gives the word. யாரு உன் பேரை பெருத்தாலும் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Let anyone spoil your name, but I will make your name great. அப்படிதானே? யார் எதிர் நின்றாலும், யார் என்ன சொன்னாலும், ஒருத்தன் பாடியிருக்கான் பாருங்க, யார் என்ன சொன்னாலும் பார் எதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ. நீங்க எல்லாம் பண்ணு படிப்பீங்களா? சொல்லுங்க. அட யார் என்ன சொன்னாலும் பார் எதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு நிகர் இல்லாத தகப்பனுக்கு அப்படின்னு நான் ஒருத்தன். எப்படி? யார் என்னன்னாலும் சொல்லட்டும், பாரு, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, நான் யாரு? நிகர் இல்லாத தகப்பனுக்கு நான் பிள்ளை. எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வீடு போய் சேரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் உன் பேரு டேமேஜ் ஆச்சோ இப்ப அங்கெல்லாம் கர்த்தர் கரெக்ட் பண்ணி அதே இடத்துல உன் தலையை தூக்கி நிப்பாட்டுவார். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிரச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். உன் தலையை உயர்த்துகிற தேவன்.
உன்னை வாளாகாமல் தலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். Our God is a God not to make us a tail, he will make us. இந்த வசனம் எனக்கு உரியதுன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். Those who say this word is of me, close your eyes and be on the knees. இப்ப இந்த வார்த்தையை நீங்க இறுக்கி பிடிச்சிட்டு, கர்த்தாவே என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த பெருமைப்படுத்துகிற தேவன் பெருமைப்படுத்துகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். Catch this word, you said you will make my name great. You after keeping the anointing, you should catch this word. ஒருவேளை அநியாயமா உன் பேர் கெட்டு போயிருக்கலாம், Unrighteously your name will be spoiled. இல்ல உண்மையாகவே நீ தப்பு பண்ணி உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். Otherwise truly you did the fault and அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, he never see the fault. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறதில்லை. He will not find the fault in Israel. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். God is standing in your side. ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who can this upon the church? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What the man can do for you? மாமிசமானவன் என்ன செய்வான்? What the flesh can do for you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார். The God, he is making you. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, I will make you. நான் உன்னை ஆசீர்வதித்து I will bless you. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். You will be the blessed one. சாபங்கள் நீங்குகிறது, Curse is the போராட்டங்கள் நீங்குகிறது, கெட்ட பெயர் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். second name the God gives that you will be blessed. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு முடிக்க போறீங்க? How many are going to receive the anointing to please this? ரெண்டே 2 நிமிஷம், 2 minutes. ஒரு 2 நிமிஷத்துல ஒரு அபிஷேகம் இறங்கணும். Within 2 minutes of the anointing, இந்த வசனம் எனக்குரியதுன்னு இறுக்கி பிடிச்சுக்க. you catch all of this words, it is of me. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரேக்கபலா ரிமனா ஹஸ்ஸந்தனா ஹபிலமானியா. ரிமக்கரபல கதிரபல கரபனியாரபனா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ora bakara bakatira bakatira balaka ribigara manakatura bania shida bala bala bala. ஆமென். யார் உனக்கு என்ன பட்ட பேர் வச்சாலும் பயப்படாத. Here, let anyone give the title name, don't fear. உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய அழகு இல்லை, உனக்கு அது தெரியல இது தெரியலன்னு உனக்கு பட்ட பேர் வச்சு உன்னை அசிங்கமா பேசி இருக்கலாம். They have now spoken evil by keeping the bad title for you. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னைய பார்த்து என் பிரியமேன்னு சொல்றார், Looking you, என் புறாவேன்னு சொல்றார், my dog, என் உத்தமியேன்னு சொல்றார், my just one, என் சகோதரியேன்னு சொல்றார், sister, he said, என் மனவாளியேன்னு சொல்கிறார். bride, he said, ஆண்டவர் உன்னை புகழும் போது நீ ஏன் கவலைப்படுற? God is blessing you, why you worry? ஒருவேளை இந்த வருஷத்துல இயேசு வருவார் என்றால், Sometimes when the Jesus comes, என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வான்னு கூப்பிடுவார். he will call, my bride, come with me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமக்கரபலா திடபலக் ரிக்கபலா பரிபலா பரிபா ரித்துபலா. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், பலரும் பலவிதமான பேரை சொல்லி உன்னை குற்றம் சாட்டி இருக்கலாம், உன்னை உயர்த்தி இருக்கலாம், தாழ்த்தி இருக்கலாம். நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல போறது, என் மகனே, என் மகளே, என் மனவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, நீ என்னோடு கூட வான்னு அழைத்தால் போறதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? ஆமென். ஒருவேளை இந்த வருஷம் இயேசு வர்றார், என்ன சொல்லி கூப்பிடுவாரு சொல்லுங்க? இந்த வருஷம் இயேசு வர்றாரு, வரப்போறார், வந்தாலும் வந்துடலாம். வந்துட்டா என்ன நடக்கும்? ஒரே வார்த்தை, பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும், லீபனோனிலிருந்து என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும்.
சபையில் இருக்கிற மனவாளியே நீ என்னோடு கூட வான்னு. அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் அவரை பார்ப்போம். அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்களை இந்த வருஷம் இயேசுவை முகமுகமாய் பார்க்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், யாக்கோபை எத்தன்னு சொன்னாங்க. யாக்கோபை தெய்வம் இஸ்ரவேலர் சொன்னார். அந்த பேரு செட் ஆகலன்னு சொல்லி கடைசியில் அவனை என்ன பிடிச்சு கூப்பிட்டாரு? யெஷூரன்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு உன்னைய பார்த்து கர்த்தர் கூப்பிட போறார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், ரெடியா இருந்துக்கங்க, வா என்னோடு கூட வா. எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்தா, என்னைய கூப்பிட்டா, என் பேரை சொல்லி கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை வேத்துங்க. வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவேன் நானுமே ஆமென், செல்லுவேன் நானுமே ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கூப்பிட்டா நான் ரெடியா இருக்கிறதுக்கு நீங்க ஒப்பு கொடு. பரிசுத்தம் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தேவனுடைய கையில இருக்கு. அவர் உன்னை நிச்சயம் பரிசுத்தமாக்குவார். உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் உன்னை பரிசுத்தமாக்கும் ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல இயேசு வந்து என்னை கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. வா என் மனாளியே என்பார நாளிலே, வா என் மனாளியே என்பார நாளிலே, செல்லுவேன் நானுமே ஆமென், செல்லுவேன் நானுமே ஆமென். வா என் மனாளியே நம்முடைய தேவன் இந்த வருஷத்தில் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். வாக்கிலே உண்மையுள்ளவர், அதை தன்னுடைய வாக்கினால் சொன்னவர், தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாய் தெய்வம் நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களையும் பெருமைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் அவர் ஒருவர் என்றால் மகிமையிலே அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவை நிலவிலை காமிச்சிருக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, அந்த எங்களோட பழைய ஆராதனை கத்தாமதியோட கத்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து அப்படினால ஸ்தோத்திரம். கடந்த நாங்கள் கத்தர் செய்தலாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபையாக கத்தா இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு கொடுத்த தேவைக்காக ஸ்தோத்திரம். எங்களை மறா தேவன் எங்களுக்கு இருக்க அப்படினால ஸ்தோத்திரம். ஆண்டு செயலை நாங்கள் மறப்பதிலையும் சொன்னபடி எங்களை மறா தேவன் எங்களுக்கு இருந்து கத்தாவி இந்த புதிய வருடத்தில் எங்களோடு கூட இருந்து பெரிய காரணம் செய்கிற தேவனாக இருக்க அப்படினால ஸ்தோத்திரம். அவரோட கத்தாவி ஆண்டவரே நீ பேசி நீர் கத்தாவை பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே உன் பேரை ஆண்டவரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தேவன் இந்த இடத்தில் கத்தாவி ஆண்டவர்கள் பெயர்கள் ஆண்டவரே அன்னைக்கு பெரும்படுத்துகிற தேவனாக இருக்கு அப்படின்னால ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரோமா சத்திரிக்க தாவி வீச அடங்காலும் சொல்லப்பட்டிருக்கு. ரோமா எங்கள் முறை எல்லாருக்கும் தவறு பட்சத்தில் வருவான்னு சொல்லப்பட்டிருக்க தாவி நாட்கள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆண்டவர் பெருமைப்படுத்தி இந்த நாமத்தை மையப்படுத்த முடியாது, ஜெயிக்க முடியாது, கத்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டெல்லாம் கத்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நாம காத்தோடு ஜெயிக்க கத்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி ஜெயித்து ஆண்டாய் மாற்றி தர முடியாது. ஜெபிக்கிறோம். அந்த ஊரின் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில்
கத்தாவை கத்தராமே போதுமானவராக ஜெயமாய் ஊரையும் வழிநடத்தி இவையில் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா ஊழியங்கள் எல்லாம் மகிமை ஆசீர்வாதம் மாற்ற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும். கத்தாவை தொடர்ந்து நடக்கப்படுற நான் பசுத்த மதி ஆசீர்வதித்து அவரை தகுதிப்படுத்தும். மந்தின் மூலமாக கத்தாவை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சும் தொடர்ந்து உடைய சமயங்களோடு கூட இருக்கட்டும். நம்பிக்கை எங்களை ஆயத்தப்படுத்தும். ஏசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம்.